இப்போ இந்த இயற்கை பேரிடர்கள்லாம் தடுக்கிறதுக்கு, பஞ்சம் வராம தடுக்கிறதுக்கு நிறைய யாகங்கள் அப்படி அந்த மாதிரிலாம் பண்றாங்க. ஸோ அதனால பலன் கிடைக்கும். இயற்கை படி நடந்துகிட்டே இருக்குங்க. இயற்கை மேல நம்மளுக்கு பயம் இருக்கு. அப்ப இயற்கையை நம்ம என்ன செய்யறோம்னா, ஜோதிடத்தை நம்புற அளவுக்கு மாந்திரீகத்தையும் நம்புறாங்க. மாந்திரீகம் உண்மை அவங்க பாயிண்ட். மாந்திரீகம் கண்டிப்பாக உண்மை இருக்கு. தமிழ்நாட்டில் உங்களுக்கு அவ்வளோ மாந்திரீகங்கள் கிடையாது. கேரளா தான் மாந்திரீகத்துக்கு ஃபேமஸ். அப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா 2 மதங்கள்லையும் மாறிட்டாங்க நிறைய பேர். ஆன்மீகம், இயற்கை. இயற்கை என்பது அது அப்படியே இருக்கு. அந்த இயற்கையை புரிந்து கொள்வதற்கான ஒரு துறையா ஆன்மீகத்தை எடுத்துக்கலாம். யூத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல ராஜநாடி பார்த்திபன் சார் நம்மோட இருக்காங்க, பேசலாம். வணக்கம் சார். வணக்கங்க. நேயர்களுக்கு வணக்கம். இப்போ இந்த இயற்கை பேரிடர்கள்லாம் தடுக்கிறதுக்கு, பஞ்சம் வராம தடுக்கிறதுக்கு நிறைய யாகங்கள் அப்படி அந்த மாதிரிலாம் பண்றாங்க. ஸோ அதனால பலன் கிடைக்கும். அதெல்லாம் 5 பைசா யூஸ் இல்லைங்க, சரிங்களா? அது வந்து என்னன்னா, அவங்க நம்பிக்கை, அவங்க இறைவனை நம்புறாங்க. இறைவன் யாகத்து மூலமா தான் நம்மளுக்கு பேசுறாரு. அவர் நம்ம யாகம் வளர்த்தா தான் இறைவன் நம்மளை பண்றாரு. யாகம் வளர்க்காருனா இல்லைன்னா அப்படின்னா வேற நாடுகள்லாம் என்ன இருக்கணும், நம்ம ஊர் மட்டும்தான், இந்தியா மட்டும்தான் இருக்கணும். இந்தியாவை தவிர மீது எல்லா நாடுகளும் நேரம் தரமட்டமாகி எரிஞ்சுக்கிட்டு இருக்கணும், புகையாக வந்துகிட்டு இருக்கணும் மேலே, இல்லைங்களா? உலக மேப்பை பார்க்குறப்ப அப்படிலாம் ஒன்றும் இல்லை. யாகம் வளர்த்தா அது அவங்களுடைய மரபு, அவங்களுடைய சடங்குகள், அவ்வளோதானே தவிர யாகம் வளர்ப்பதையும் யாகம் வளர்க்காதையும் இறைவன் பார்க்குறாரான்னு எனக்கு தெரியல. அதனால் யாகம் வளர்க்குறது என்னுடைய நம்பிக்கை, அவ்வளோதான். அப்போ அவங்கவுங்க நம்பிக்கையில் என்ன செய்கிறாங்க, சம்திங் அவங்க செய்கிறாங்களே தவிர இதை இயற்கை பேரழிவுகளை யாருனாலும் என்ன செய்ய முடியாதுங்க, தடுக்க முடியாது. அப்படின்னா யாகங்கள் ஆரம்பத்தில் வளர்த்தாங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வளர்த்தாங்க, எல்லாருமே வளர்த்தாங்கன்றப்ப நல்லா இருந்திருக்கணும்ல. இதே யாகம் வளர்த்த இதே இந்தியாவை தானே 1000 வருஷம் வேற ஜாதிக்கு வேற நாட்டுக்காரங்க அடிமையாக வச்சுருந்தாங்க. அப்போல்லாம் யாகம் வளர்த்தானு இருந்தாங்க. அப்போ அதெல்லாம் சாத்தியம் இல்லைங்க. அதாவது வந்துங்க, நம்பிக்கை வேற, யதார்த்தம் வேற. அப்போ யாகங்கள் வளர்த்தா நல்லா இருக்கும், வளங்க. ஆனால் யதார்த்தம் நடக்க தான் வேணும். யாகம் வளர்த்தா எப்படி சுனாமி எப்படி கட்டுப்படும், அதெல்லாம் கட்டுப்படாது, ஓகேங்களா? அப்போ இயற்கைப்படி நடந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த இயற்கை மேலே நம்மளுக்கு பயம் இருக்குது. அப்போ இயற்கையை நம்ம என்ன செய்யறோம்னா, இப்போ ஏதோ ஒரு படத்தில் இந்த தீயை வந்து தங்க புஷ்பம்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது, மோக்லி படம் மாதிரி ஒன்று, ஓகேங்களா? தீக்கு நம்மளா அது என்னன்னு தெரியாதப்ப அதை பார்த்து பயந்து அதை கடவுளாக கும்பிட்டது, சூரியனை பார்த்து கடவுளாக கும்பிட்டது, அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியாதப்ப கும்பிட்டது. தெரிஞ்சிருச்சு அது அப்படி தான் பாதிக்கப்படும் சொல்றப்ப நம்ம பத்திரமா இருக்கலாம். என்ன பத்திரமா இருக்க முடியும்? சுனாமி தான் என்ன பத்திரமா இருக்க முடியும்? கடற்கரையில் தான் காலி தானே. அப்போ ஒன்றுமே செய்ய முடியாது, சரிங்களா? அப்போ இயற்கை பேரழிவுகள் வந்தால் வரும். ஆனால் வந்து இது எல்லாத்துக்குமே இப்போ வந்து என்ன ஆகுன்னா, முன்கூட்டியே அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ எல்நினோ வந்துருச்சு சொல்லிட்டாங்க. இது ஒரு 500 வருஷத்துக்கு மேலே சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்போ பஞ்சாங்கங்களை பார்த்து ஏதோ ஒரு வறட்சி வரப்போகுதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கலாமே தவிர வேற இதை பற்றி ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. இது என்னன்னா, இப்போ ஒரு இந்த சுனாமிக்கு பிறகு ஜோசியர்களுடைய கண்ணோட்டங்கள் மாறி இருக்கு. சுனாமிக்கு முன்னால் வந்து நெல் விளையும், தங்கம் விளையும், செழிப்பு அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. இப்போ சுனாமிக்கு அப்புறம் எல்லாத்தையும் காரி துப்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஜோசிக்காரங்கள. அதனால என்ன பண்ணாங்கன்னா, ஜோசிக்காரங்க அடுத்த இது தீஞ்சு போயிடும், அது காஞ்சு போயிடும், இது இதாக போகிறோன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கு மேலே 4 பாயிண்ட்டை ஆப்போசிட்டாக போட்டு விட்டோம்னா எப்படி நடக்க தான் போகுது. ஏதாச்சும் ஒன்று நான் சொன்னேன் நடந்துச்சுன்ற மாதிரி ஒரு கிரெடிட் எடுத்துக்கலான்றதுனால ஜோசிக்காரங்க ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறாங்க அப்படின்றது புரிஞ்சுக்கலாம். தவிர நீங்கள் நினைப்பது போல இந்த இவங்க பில்டப் கொடுக்கறது போல, ஏன்னா போன 2-3 வருஷத்துக்கு முன்னால் பிச்சை எடுக்க போகும் சிம்மராசினியர்கள்னு போட்டாங்க, இல்லைங்களா? அது மாதிரி ஒவ்வொரு நாள் ஏதாச்சும் ஒன்று பேசுறதுக்காக பேசணும் தவிர அப்படி எதுவும் பெரிய பேரழிவுகள் அப்படிங்கிறத குறிப்பிடுற மாதிரி. ஏன்னா நான் வந்து பேரழிவுகள் நடக்கலை, ஒருவேளை இதுக்கு முன்னால் பேரழிவுகள் நடந்திருக்கும், இல்லைங்களா? அந்த காலத்தில் நடந்த கிரக அமைப்புகள் இப்போ இல்லை. ஒரே ஒரு விஷயம், இந்த புதன் செவ்வாயனுடைய காம்பினேஷன் அது கொஞ்சம் விலகிடும். இப்போ ஒரு 10 நாளில் விலகிடும், 10 நாள் ஒரு 5-6 நாளே விலகிடும். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகள் சால்வ் ஆயிடும். அப்போ இந்த மழை காலங்கள் வரும் பொழுது, மழை காலங்கள் இப்போ பாம்பு இருந்துச்சு, சீனாவில் பாம்பு ஒரு 950 பாம்பு வெளியே போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. சரி, நாளைக்கு மழைக்கு இன்னொரு 950 பாம்பு வெளியே போகுமானா இல்லை, முடிஞ்சிச்சு. அது திடீர்னு மழை வரும்போது அது போயிடுச்சு. அப்போ அடுத்த மழைக்கு பாம்பு இல்லைல்ல. அப்போ மழை காலம் ஆரம்பிக்கிறப்ப நடக்கக்கூடிய பிரச்சனை. அப்போ எங்கள் ஊரில் வந்து மழை பெஞ்சுங்க, காவா ஃபுல்லாக அடைச்சிக்கிச்சு, தண்ணி ஃபுல்லாக தேங்கிச்சுன்றப்ப இன்னைக்கு காவா குத்தி உடச்சி விட்ருவான். நாளைக்கு மழைக்கு என்ன ஆயிரும், போயிடும் தண்ணி. அப்போ மழை காலம் ஆரம்பிக்கிறப்ப எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை. ஏன்னா இத்தனை நாள் வந்து வெயில் காலத்தில் அடைச்சி வச்சுருந்துருப்போம், இப்போ எல்லாம் பிச்சுக்கிட்டு போகும், கொஞ்சம் வழித்தடத்தை ஏற்படுத்திக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆயிரும், அரசாங்கம் வந்து பம்பு போடுறது, உடச்சி விடுறது, அது பண்ணுறது சொல்லி எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்ருவாங்க. அடுத்த மழை காலம் ஓடிடும். அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர மழை காலம் ஆரம்பிக்கிறப்ப வரக்கூடிய பிரச்சனை அது, அவ்வளோதானே தவிர வேறு இது பெருசாக ஒரு நெகட்டிவாக எடுத்துக்க தேவையில்லை. நீங்கள் ரொம்ப யாகமெல்லாம் வளர்த்து ரொம்பலாம், ஏன்னா ஸ்கைலாப் விடுகுன்னு சொல்லிட்டு நான் எனக்கு எங்கள் தாத்தா சொல்லுவார், ஸ்கைலாப்னு ஒரு செயற்கைக்கோள் வந்து விட்டுட்டானா, அது கண்ட்ரோல் போயிடுச்சு. அது கரெக்டாக தமிழ்நாட்டில் தான் விழுகுன்னு சொல்லிட்டான், சரிங்களா? என்ன பண்ணானுங்க, தமிழ்நாட்டில் ரேடியா ஃபுல்லாக போட்டிருக்காங்க, ரேடியா ஃபுல்லாக ஸ்கைலாப் விழுக போகுது அப்படிங்கிறப்ப ஸ்கைலாப் விழுகுது. நமக்கு தலைமையில் ஒரு செயற்கைக்கோள் என்ன செய்வீங்க,
எப்போ விழுகுன்னு தெரியாது, எவன் மேலே விழுகும் தெரியாது. ஏன்னா நம்ம இப்போ இருக்கிற மாதிரி இல்லை, ரேடியோவில் தான் விழுவோம். இன்று இரவு 7 மணிக்கு ஸ்கைலாப் எவன் தள்ளியே விழுகுன்னு சொல்கிறப்ப என்ன செஞ்சாங்க, வீட்டில் இருக்கக்கூடிய ஆடு மாடு கோழிகளெல்லாம் வச்சு குழம்பு வச்சு தின்னுட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிவிட்டு, ஏன்னா என்னைக்கு சாக போகிறோம் எவன் சாக போகிறான்னு தெரியாது. அப்படி ஒரு டயத்தில் இருந்ததா எங்கள் தாத்தாவே எங்கள் பாட்டியும் எனக்கு சொல்லிக்கிறாங்க. ஸ்கைலாப் எப்போ விழுகுன்னு தெரியாது. ஸ்கைலாப் அந்த செயற்கைக்கோள் பேர், நீங்கள் வேணால் கூகுள் பண்ணி பாருங்கள். அது எப்போ விழுகும் எங்கே விழுகுன்னு தெரியாது, ஆனால் தலைமையில விழுக போகுது அப்படின்ற ஒரு வாரம் இதே பஞ்சாயத்தாக போயிட்டு கடைசியில் வந்து அது கடலில் விழுந்தது அப்படின்னதுக்கப்புறமா இந்த அது மாதிரி பயப்பட தேவையில்லை. ஏன்னா நம்மளுக்கு இப்போ நிறைய டெக்னாலஜி இருக்குனால பயப்பட தேவை. கண்டிப்பாக சார். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம், ஜோதிடம், குறிப்பாக மாந்திரீகம் இதெல்லாம் ரொம்பவே நம்புறாங்க. ஜோதிடத்தை நம்புற அளவுக்கு மாந்திரீகத்தையும் நம்புறாங்க. மாந்திரீகம் உண்மையா உங்க பாயிண்ட்? மாந்திரீகம் கண்டிப்பாக உண்மை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது பொய்ன்னு நான் சொல்ல வரல, ஏன்னா அதை வச்சு நிறைய பேர் பிழைக்கிறாங்க. மாந்திரீகம் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். இன்னைக்கு காலைல கூட என்னுடைய கிளாஸில் பேசுகிறேன். அதிகமாக மதம் மாறியவர்கள் கேரளாவில் தான் இருக்கிறாங்க. கேரளாவில் தான் மாந்திரிகம் பண்ணுறாங்க. அப்போ வந்தவன் என்ன செஞ்சுருக்கான்னா, வெளிநாட்டிலேருந்து அடிமைப்படுத்த வந்தவன டப்புன்னு அங்கேயே மடக்கி பிடிச்சி 2 எலுமிச்சை பழத்தை கொடுத்து முட்டையை உடச்சி ஊற்றி மந்திரம் பண்ணியிருந்தானா அவனுக்குலாம் வாய் வந்திருக்காது, எல்லாம் இழுத்துட்டு கிடந்திருப்பான். அப்போ ஆங்கிலேயர்கள் வந்தாங்க, முகலாயர்கள் வந்தாங்க, எல்லாமே படையெடுத்து நம்ம 14ஆம் நூற்றாண்டுலேருந்து இப்போ வரைக்கும் என்ன செஞ்சுருக்கோம், அடிமையாக தான் 600 ஆண்டுகளாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம், அடிமையாக தான் வாழ்கிறோம். நம்ம தமிழ்நாட்டில் உங்களுக்கு அவ்வளோ மாந்திரிகங்கள் கிடையாது. கேரளா தான் மாந்திரிகத்துக்கு ஃபேமஸ்ஸு. அப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா 2 மதங்கள்லேயும் மாறிட்டாங்க நிறைய பேர். அப்போ மதம் மாறுறவங்களும் குறை சொல்லிங்க. நான் சொல்கிறது அங்கே மாந்திரிகங்கள் இருந்து என்ன செஞ்சுருக்கோன்னா, அவங்களை என்ன பண்ணிருக்கணும், இன்புட்லேயே அடித்து காலி பண்ணி அவங்கள ஃபுல்லாக வாய் அடித்து எல்லாத்தையும் கட்டு போட்டு, இந்த ஒரு படத்தில் செந்தில் வந்து கவுண்ட் பண்ணி கட்டு போடுவாங்க பாருங்க, அது மாதிரி கட்டி எல்லாத்தையும் கட்டி போட்டுருந்தாங்கன்னா இவங்க சொல்லக்கூடிய மாந்திரிகம் சரின்னு சொல்லலாம். அப்போ மாந்திரிகங்கள் எதையும் செய்வது இல்லை. ஒருவேளை நான் வந்து ஒரு மந்திர பிரயோகம் செய்கிறேன் அப்படின்ற நம்பிக்கை வேணால் எனக்கு இருக்கலாம், இன்னொருத்தனை பயமுறுத்தலாமே தவிர அந்த பயங்கள் யாரையும் எதுவும் செய்கிறது இல்லை. இவங்க நம்புறவங்களாம் நான் குறை சொல்லலை. அதை தொழிலாக செய்கிறவங்க அது அவங்களுடைய விருப்பம். ஏன்னா அதை என்ன வந்து அவங்க ஏமாற்றலை, நம்புறவங்க ஏமாத்துறாங்க. இப்போ எனக்கே வந்து என் பேரில் யாரோ ஒரு ஆள் இருக்கார் போல இருக்குது, ஜோசி ஏதோ ஒரு பலன் சொல்லிக்கிட்டு இருக்கார் போல இருக்குது. நான் வந்து பேயை பிடிச்சி விடுவேன், பிசாசை பிடிச்சி விடுவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. என்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் அந்த பார்த்திவன் இல்லைங்க, நான் வேற பார்த்திவேன், நான் வந்து பேய் விரட்டுற பார்த்தியில் பேய் வந்தால் கூப்பிட்டு வேலைக்கு வச்சுக்கிற பார்த்திவன்னு சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? அப்போ இது வந்து என்னென்னா நம்பிக்கை, அவங்களோட நம்பிக்கை தானே தவிர 5 பைசா யூஸ் இல்லை. அப்படி யூஸ் ஆக இருக்கிறதா இருந்தால் 600 ஆண்டுகளாக நம்ம இந்தியா என்ன செஞ்சுருக்க தேவையில்லைங்க, அடிமையாக இருக்க தேவையில்லை. வரவனை பூரா நம்ம என்ன பண்ணிக்கலாம், வாய் கட்டு போட்டு வசியம் பண்ணி ஆளுக்கு 2 அரகஜாவை தடவி விட்டு கூட அடிமையாக வச்சுருந்துருக்கலாம் வந்தவனை ஃபுல்லாக, இல்லைங்களா? அப்படி எதுவும் சாத்தியம் இல்லை. இப்போ மாந்திரிகம்ங்கிறது ஒரு முறையே தவிர, மாந்திரிகம்ங்கிறது ஏதாச்சும் ஒரு தன்மையை தவிர வேற ஒன்று. மாந்திரிகத்தில் அந்த மூலிகைகளை பயன்படுத்துறது தான் சொல்கிறாங்க. அது மூலிகைகளை பயன்படுத்தி நேரடியாக ஒருத்தர் மேலே பிரயோகிக்கிறப்ப ஏதாச்சும் கிடைக்கலாமே தவிர, அப்படி கிடைச்சிருந்தாலும் மாறி இருக்கணும்ல. அப்போ யதார்த்தமாக இல்லை. ஒருவேளை மாந்திரிகம் இருக்கலாம், மாந்திரிகம் தெரியாத ஆளுகளாக பயன் நினச்சிக்க வேண்டியதானே தவிர, எனக்கு தெரிஞ்சு அப்படி இருந்திருந்தா இந்தியாவுக்குள்ள வேற யாரும் உள்ள என்ட்ரா இருக்க முடியாது, இல்லைங்களா? கண்டிப்பா. ஓகே சார், உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இப்ப ஆன்மீகம், மாந்திரிகம், இயற்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டா எது உண்மை அப்படின்னு சொல்லுவீங்க? எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் சக்தி வாய்ந்ததுலாம் எதுவும் இல்லைங்க. நம்ம 3மே, மாந்திரியத்தை விட்டுருங்க, மாந்திரிகம் இந்த லிஸ்ட்லேயே கொண்டு வரணும். ஆன்மீகம், இயற்கை. இயற்கை என்பது அது அப்படியே இருக்குது. அந்த இயற்கையை புரிந்து கொள்வதற்கான ஒரு துறையாக ஆன்மீகத்தை எடுத்துக்கலாம், அவ்வளோதானே தவிர ஆன்மீகத்தில் இயற்கை மாற்றுவதற்கான சக்திகளோ சம்பாசனைகளோ எங்கேயுமே இல்லை. இப்போ இயற்கை எப்படியோ அப்படியே இருக்குது. அந்த இயற்கையை அப்படியே ஏற்றுக்கிறதுக்கான ஒரு பக்குவத்தையும் அந்த வடிவத்தையும் இயற்கையினுடைய அந்த தத்துவங்களையும் விளக்குறது ஆன்மீகம். இந்த 2 ஒன்றா இருக்கலாம். மாந்திரியத்துக்குள்ள கொண்டு வரவே இல்லை, அதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுக்கிட்டு இந்த 2ஐயும் சொல்லிக்கலாம். ஆனால் இது 2ல் சக்தி எதுன்றது இல்லை, எல்லாமே சக்தியாக தான் இருக்குது. அப்போ இது இயங்குது, இதை நம்ம புரிஞ்சுக்கிறது ஆன்மீகம் பயன்படுது. அந்த புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா இயற்கையை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வாழ்றது, விதிப்படி வாழ்றது வாழ்க்கைன்னு புரிஞ்சுக்கிறது. கண்டிப்பாக சார். நன்றி, வணக்கம்.